நம்ம இன்றைக்கி எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தேப்பந்தல் சந்தைக்கு தான் வந்துக்கிறோம். இது வாரம் சனிக்கிழமை நடக்கும். இங்கே ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மாடு தான் வரும். பசு மாடு, எருது மாடு, ஏர் வண்டிக்கு மாடு, எல்லா மாடுமே இங்கே கிடைக்கும். காலையில் பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு ஏறணும் ஆட்டோ. நம்ம 2 கனிக்கிட்டு எடுத்துன்னு வந்தோம். இங்கேருந்து போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சந்தையே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஜனம் செம ஜனம். ஆனால் ஒன்று வியாபாரிங்க அதிகமாக வந்து விலை கேட்கல, பாதி தான் கேட்டாங்க. அதனாலே சந்தை ரொம்ப சூடு பிடிக்கலங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனால் கலர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த செவலை தான் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுங்க. கிட்ட போனாலே சொல்லிட்டுது ஆளியே. அதனாலே நம்ம ரொம்ப நேரம் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருந்தோம். தாத்தா எவ்வளோ போவோம் இதா? இதா 18 சொல்கிறோம்மா. 18 சொல்கிறீங்களா? எவ்வளோக்கு கேட்குறாங்க? 16 கேட்டாங்க. 16 கேட்குறாங்களா? ஓமே 18 தாராளமாக. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்களா? நான் வந்து கனியனூரா? இந்த கனமங்கலம் பக்கத்தில் திமிரி பக்கம். ஓ, அந்த கனியனூரா? காலைல எத்தனை மணிக்கு ஏந்து வரீங்க சந்தைக்கா? நாங்களா 4:30 மணிக்கு. 4:30 மணிக்கா? இது என்ன ரகம்ண்ணா? என்ன ரகம்ண்ணா இது? சிந்து கிராஸா? எவ்வளோக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? 45. எதுக்கு அறகுறீங்க? எதுக்கு அறகுறீங்க? நீட்டா இருக்குதுங்க. இது என்ன இருக்குதா? இதுவா கொம்பு நீட்டா இருக்குது. அறுத்து கிளீனா செதுக்கணும். நீட்டா இருக்குது. அறுத்துட்டு கிளீனா செதுக்குறேன். கிளீனா செதுக்கிட்டு அப்புறம் வந்து அங்கே வந்து நல்லா அதிகமாக இருக்கும். என்ன மாடுண்ணா இது? இது நாட்டு மாடா? எது? நாட்டு மாடு. நாட்டு மாடா? நாட்டு மாடு. ஓகே சார். நான் எவ்வளோண்ணா எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோக்கு கொடுக்கலான்னு இருக்கு? அதான் எவ்வளோக்கு எதிர்பார்க்குறீங்க? 25,000மா? எவ்வளோக்கு வந்து கேட்குறாங்க? இன்னும் யாரும் கேட்கலையா? தாத்தா என்ன மாடு தாத்தா இது? என்ன மாடு? வண்டி மாடா? மாட்டு வண்டி ஓட்டுறதா? 2 மாடு எவ்வளோ? 2 மாடு 1 லட்சம். 1 லட்சமா? எவ்வளோக்கு வந்து கேட்குறாங்க? 85 கேட்குறாங்க. 85. 1 லட்சம் வந்தால் கட்டுப்படி ஆகிடுமா உங்களுக்கு? எத்தனை வருஷமா வச்சுன்னுக்கிறீங்க இதா? 1 வருஷமா. 1 வருஷமாவா? தாத்தா எவ்வளோ தாத்தா சொல்கிறீங்க? வாங்கிட்டீங்களா? எவ்வளோக்கு வாங்கினீங்க? 5,000மா? கேடேரியா சேங்கண்ணா? நாட்டு மாடா தாத்தா? ஆந்திரா மாடா? பேர்? சரி தாத்தா. ஓ, விற்க போறீங்களா வாங்க போறீங்களாண்ணா? விற்க போகிறோம்பா. எவ்வளோக்குண்ணா? 150. 150. சரிண்ணா. சந்தை பார்த்தீங்கன்னா முடிகிற டைம் ஆயிடுச்சு. 10 மணிக்கெலாம் முடிஞ்சிருங்க சந்தை. மாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விற்கவே இல்லை நிறையா. ஆனால் வியாபாரிங்க தான் நிறைய பேர் நின்று பார்த்தாங்க. சந்தை அவ்வளோ இன்றைக்கி சூடு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம். மாடு பார்த்திங்கன்னா நிறைய பசு மாடும் வந்துருந்துச்சு, எருது மாடும் வந்துருந்துச்சு, வண்டி மாடும் வந்துருந்துச்சிங்க. ஆனால் பொல்லியது ஆடுறதுக்கும் கலரில் வேறு லெவலில் வந்துச்சு. இந்த மாடு டாப்பு சந்தையில் வந்ததுலேயே 1.5 லட்சம் ரூபா சொன்னாங்க. இந்த 2 மாடுமே கலரும் செவில் பட்டை வேறு லெவலில் இருந்துச்சு. மாடு பார்த்திங்கன்னா மணல் ஓடுறதுக்கெல்லாம் போச்சுன்னா வேறு லெவலில் ஏறும்போது இது மோடுலாம் அந்தமாரி இருந்துச்சு. மாடு நல்லா கொய்ன்னு வளர்த்து வச்சுருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எருது மாடு இருந்துச்சு. பொல்லியது ஆடுறதுக்கு ஓட்டின்னு வந்தாங்க. இதுவும் கலரில் வேறு லெவலில் செவுளு, உத்தப்பட்டை
வெள்ளை புலி எல்லாமே கலர் இருந்துச்சு. கலர் பிடிச்சவங்களாம் வேணும்னா இந்த சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். பொலியர் ஆட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பட்டை ஒரு மாடு வந்துச்சு. இது வருது பாருங்கள், வேறு மாரி இருந்துச்சு. இந்த பார்க்கறதுக்கு கிட்ட போனாலே சொல்லிட்டு ஜாலியாக, ஆனால் யாருமே கிட்டே தொடவே இல்லை. இதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி மாடு அரப்புக்கு போகுது. ஃபுல்லாமே கசாப்புக்கு வாரங்காட்டி நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. மாடு ஏதோ மொத்தமே எது மாடா? பாதி மாடு அப்படியே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கசாப்புக்கு போகுதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாமே எது மாடு பழகுது. முப்பத்தி ரெண்டா? கேட்கறது எவ்வளோங்க? கேட்கறது எவ்வளோங்க? இன்னும் யாரும் கேட்கலையா? எவ்வளோ சொல்கிறீங்க? கொட்டைக்கண்ணா இது? ஆ விற்க போகிறீங்களா? 15,000 வாங்கிட்டீங்களா? 15,000 கொடுத்துட்றியா? எவ்வளோ வரைக்கும் கேட்டுக்கிறாங்க? 15,000 ரூபாய்க்கு வாங்கினுக்கு ஆ இப்போ விற்க போகிறீங்களா? விற்றுருக்கோம். சரி சரி. எத்தனை வருஷத்துக்கான குட்டி? ஒரு கண்டிப்பாக ஆ இன்னும் ஒரு வருஷத்துக்கு சனிக்கு வந்துடுமா? ஒரு 6 மாதம் ஆகும். ஆ சரி தாத்தா. எவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்க? இன்னும் யாரும் கேட்கலையா? சரி சரி சரி, நன்றி தாத்தா. மாடு ஓட்டினா வந்தீங்க? இப்போ ஒன்றே ஒன்று தாக்குதா? 4 வித்துட்டீங்களா? ஆ நானா மாடுனா ஓட்டி வந்தீங்க? ஆ இப்படி எவ்வளோக்கு நான் எதிர்பார்க்குறீங்க கொடுப்பீங்க? நீ சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்குது? யாரும் டிமாண்டு